அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பூராடம் வாழ்க்கையில் போராடும் என்று சொல்வார்கள். அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படி சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கலாம். ஆனால் நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் இருக்குது. அதில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பதிவு இது. ராசிநாதன் என்பவர் குரு பகவான் உங்களுக்கு. ஆனால் நட்சத்திர அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். ராசிநாதனான குரு பகவான் கெட்டவனும் வாழ வேண்டும், அதாவது எதிரிகள் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். தேவர்களுக்கு குரு இந்த குரு பகவான். ஆனால் அசுரர்களுக்கு குரு தான் சுக்கராச்சாரியார். அந்த சுக்கிர பகவான் தான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. ஸோ காதல் உறவு, அந்யுன்யம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகப்படியான முறையிலே இருக்கும். கற்பனை வளங்கள், கலைத்திறமை எல்லாம் இருக்கும். திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பும் சந்தர்ப்பம் அமையாமல் உங்களுக்கு இருக்கும். அதற்கு காரணம் பல இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்ததால் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் பல இடத்தில் தவறி இருப்பீர்கள், இழந்திருப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை உங்களுக்கு போராட்டம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, கவனிக்க வேண்டியது, முதல்ல உங்கள் நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு 10ஆம் வீடான கன்னியில் நீசமடைகிறார், பலம் இழக்கிறார். அப்போது முதல்ல தொழில் விஷயத்தில் ரொம்ப 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 நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ தொழில் விஷயத்தில் எந்த விதமான அதிக முதலீடோ ஆழம் தெரியாமல் காலை விடுவதோ செய்யக்கூடாது. தொழில் விஷயத்தில் எப்போவுமே நீங்கள் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். அதேபோல் பரம்பரை தொழில், தாய் தந்தையர் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், இதுலேயும் அதிக நேர விரைய செலவுகள், பணச்செலவுகள், முதலீடுகள் பண்ணிடக்கூடாது. அடுத்து உறவில் மாமன் உறவு போன்ற உறவுகளை நம்பி முதலீடு பண்ணிடக்கூடாது. படிப்பு சான்றிதழ், பத்திரம், டாக்குமெண்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்பொழுதுமே கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதில் கையெழுத்திடுவது, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்டு போடுறத கூட கொஞ்சம் பார்த்து போடணும். ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டால் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. சரிங்களா? அடுத்தபடியாக நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டுமென்றால், லாபம் கிடைக்க வேண்டுமென்றால், அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்? உங்களுடைய நட்சத்திரம் ஆளுகின்ற ரகசியம் எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கிரவான் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு மீனம். 4ஆம் வீட்டில் மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அப்போது உங்களை உயர்த்தக்கூடிய இடம் இது. கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுறது, வாங்கிறது, சொந்த வீட்டில் அமர்ந்துருங்க. எப்படினாலும் தனுசு ராசியில் பூராடத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் சொந்த வீட்டுக்கு, சொந்த இடத்துல, சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது தான் உங்களுடைய பெயர் புகழ், உங்களுக்குண்டான செல்வம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அதிகப்படியான பணச்செல்வம் சேரும், விரைய செலவுகள் குறையும். அதே போல் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள், ஸோ அவர்களோடு இணக்கம் ஆகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதன் ரீதியாக பெரிய அளவு நன்மை நடக்கும். ஆனால் தாய் மாமன் உறவு கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். மற்ற உறவுகள், தாய் வழி உறவுகள்கிட்ட நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பழகிக்கொள்ளலாம். ஸோ அந்த உறவுகளோடு, தாயினுடைய உறவுகளோடு உங்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு ஏற்பட்டுவிடும். புராணத்தில் பிறந்தவங்களுக்கு தாயினுடைய ஒத்துழைப்பின் மூலமாக சொந்த வீடு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கல்வி, படிப்பின் மூலமாக மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். கார், வண்டி, வாகனம், ஸோ அதனால் பெரிய அளவு லாபம் பார்ப்பீங்க. உங்களுக்கு முக்கியமாக ஹோட்டல் தொழில், டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வெற்றி கொடி காட்டுவீர்கள். ஸோ அதிலெல்லாம் காலடி எடுத்துக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஆசிரியர் சம்பந்தமான தொழில்கள், பேங்க் சம்பந்தமான தொழில்கள், வேலைகள் அமைந்து விட்டால் நிச்சயம் உங்களுக்கு அது நிரந்தரமான ஒரு வேலை வருவாயை உங்களுக்கு கொடுத்து விடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் நட்சத்திராதிபதி. ஸோ கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டும், லட்சுமி தேவி தரிசனம் செய்ய வேண்டும், காமாட்சியை தரிசனம் செய்ய வேண்டும். ஸோ காமாட்சி இல்லை லட்சுமி தேவி போன்ற தெய்வங்களை நீங்கள் எப்பொழுதுமே வழிபாடு செய்யுங்கள். ஸோ அந்த தெய்வத்தை மட்டும் இறுக பிடித்து கொண்டால் உங்களுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டம், பெயர், புகழ், செல்வம் நிலைத்து நிற்கும். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.